ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது. நீ எதை தேடி செல்கிறாயோ அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும். நீ எதை விரும்புகிறாயோ அதுவே உன்னை தேடி வந்து சேரும். அதனால் தான் சொல்கிறேன் செல்லமே, உனக்கான அனைத்தையும் உன்னை தேடி வர செய்வேன். நீ இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதற்காகத்தான் சாயப்பா இதை நீ கேட்டாக வேண்டும் என்று சொல்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பலித்து விட்டது. நீ வேண்டியதையெல்லாம் உன் சாயப்பா செய்து தரப்போகிறேன். நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் நிறைய தடைகளும் எதிர்ப்புகளும் வரும். அனாவசியமாக உன் மனதை குழப்புவார்கள். அதை நான் தவிடு பொடி ஆக்கிவிட்டேன். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை உன் சாயப்பா உன் கைகளில் சேர்ப்பேன். உன் சாயப்பா நீ கேட்டதை கொடுத்து விட்டேன். இனி ஆனந்தமாக இருப்பாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். என் சாயப்பா நான் கேட்டதை கொடுத்து விட்டார் என்று ஆனந்தப்படப் போகிறாய். என் பார்வை எப்போதும் உன் மீதுதான் செல்லமே. அதனால் தான் சொன்னேன் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று. என் செல்லமே, என்னை நீ சாதாரணமாக நினைக்காதே. நீ எப்போது என்னை தேடி வந்தாயோ அப்போதே உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய குழந்தைக்கு நான் வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் என்னை உதாசீனம் செய்யாதே என்று என் வார்த்தைகளை கேள் என்று நான் கூறினேன். என் செல்லமே, உன்னுடைய கண்களில் இருந்து இனி கண்ணீர் என்பதே வரக்கூடாது. உன் சாயப்பா நான் சொல்கிறேன், எப்போதும் சிரித்த முகத்தோடே நீ இருக்கப் போகிறாய். கடந்த காலத்தில் நடந்த உன்னுடைய துன்பமான நாட்களை எல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எப்போது பார்த்தாலும் சலிப்பாக பேசிய உன்னுடைய உதடுகள் இனி மகிழ்ச்சியான வார்த்தைகளையே பேசும். நீ இனி சாதிக்கப் போகிறாய் செல்லமே. உன் மனம் எதை எதிர்பார்த்ததோ அந்த ஒரு முடிவு உனக்கு சாதகமாக வரப்போகிறது. உன்னை மகிழ்விக்க வரப்போகிறது. நீ வென்று விட்டாய் செல்லமே. நிச்சயம் உன்னுடைய செயலில் முன்பு இருந்ததை விட இப்போது மிகப்பெரிய உத்வேகம் தோன்றும். நீ வேகமாகவே செய்து முடிப்பாய். நீயாகவே எனக்கு நன்றி சாயப்பா என்று சொல்ல போகிறாய். என் செல்லமே, உன் வேண்டுதல் பலித்து விட்டது. சாயப்பா எனக்கு நான் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது, மிக்க நன்றி என்று நீ சொல்லத்தான் போகிறாய். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னை உதாசீனம் செய்யாமல் இந்த பதவி முழுவதுமாக கேள் என்று அதனால் தான் சொன்னேன் செல்லமே. இப்போது புரிகிறதா உன் சாயப்பா எதற்காக உன்னை இந்த பதவி முழுவதுமாக கேட்க சொன்னேன் என்று? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது செல்லமே. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் திட்டமிட்டு அதை நீ செய்து முடித்து விட்டதால் இந்த வெற்றி இன்று உன் வசப்பட்டிருக்கிறது. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் எப்படியாவது சமாளித்தால் போதும் என்று சமாளித்து கொண்டிருந்தாய். இன்பம் என்பதே மிகவும் குறைவான நாட்களில்தான் இருந்திருக்கிறது என் செல்லமே. அதனால்தானே நீ இவ்வளவு வேதனைப்பட்டாய். இனிமேல் உன் வாழ்நாளில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய போகிறாய் செல்லமே. உன்னுடைய துன்பமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் மனதிற்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருந்தாயோ அது எல்லாமே இனி படிப்படியாக நீ நடத்தி காட்டுவாய். உன் சாயப்பா அதற்கு தகுந்த சூழலை உருவாக்கிவிட்டேன். அனைத்தையும் நீ செய்து முடிக்கும் அளவிற்கு உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் சாயப்பா கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு திருப்பு முனையாகவே இருக்கும். தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். உன் சாயப்பா உனக்கு அத்தகைய விதமான சூழ்நிலையை உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன். அதை சரியாக மீண்டும் மீண்டும் நீ பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். நீ இனி ஆனந்தமாக வாழப் போகிறாய். பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் அதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்ற தைரியம் வரும். நீயும் அதை போலத்தான் இப்போது மிகப்பெரிய தைரியசாலியாக மாறிவிட்டாய். புத்திசாலியாகவும் இருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய தைரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் நீ வென்று விட்டாய். என் குழந்தை எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று நான் பார்த்து மெய்சிலிர்த்து விட்டேன் செல்லமே. இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இரு. அதில் எந்த சிக்கலும் இனிமேல் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை எப்போதும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்து கொள்கிறாய். நாம் வெளியே சொல்லி அதன் மூலம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ, மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று எல்லாவற்றையும் உன் மனதிற்குள்ளேயே வைத்து கொள்கிறாள் என் செல்லமே. ஆனால் எனக்கு தெரியும், நீ மற்றவர்கள் முன்பாக சிரிப்பது போல சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் உனக்குள் ஒரு வேதனை இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். உண்மையை சொல், உன் மனதின் ஓரத்தில் ஒரு துன்பமும் ஒரு துயரமும் ஒரு கஷ்டமும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. நீ தனியாக இருக்கும்போது மனம் விட்டு பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் செல்லமே. ஏன் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது சாயப்பா? நான் என்ன செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்ற வாழ்க்கை எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நான் இப்படி சோதனைகளையே சந்தித்து கொண்டிருப்பது என்று தான் நீ கவலையோடு கண்ணீர் விட்டாய் என் செல்லமே. அந்த சோகங்கள் எல்லாம் இப்போது மாறிவிட்டது. உன்னை புறக்கணித்தவர்களும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் வருத்தம் அடையும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது. அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்கள் ஏமாற்றியதிலிருந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாய். உன்னுடைய அனுபவம்தான் உன்னுடைய வெற்றிக்கு இன்று துணையாக இருந்திருக்கிறது. யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இப்போது நீ கற்றுக்கொண்டாய். இதற்கு மேல் எப்படி வாழப்போகிறோமோ, வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறதோ என்றெல்லாம் யோசிக்காதே. நீ என்னுடைய குழந்தை. உனக்கு வாழ்வதற்கான அத்தனை உதவிகளையும் உன் சாயப்பா செய்து கொண்டிருக்கிறேன். உன் தன்னம்பிக்கையோடு இதை நீ எதிர்கொண்டால் நிச்சயம் நீதான் வெற்றி பெறுவாய். இது உன்னுடைய வாழ்க்கை செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் ஏற்கனவே என்னால் அழகாக எழுதப்பட்டு விட்டது. அதை நீ வாழத்தான் போகிறாய். அதற்குள் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வருவதைக் கண்டு மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நிச்சயம் நீ ஆனந்தமாகவே வாழப்போகிறாய். எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பாக மாற்றி எழுத உன்னால் நிச்சயம் முடியும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இரு. நடப்பது நடக்கட்டும், நான் செய்வதை செய்து கொண்டேதான் இருப்பேன் என்று நீ துணிந்து விட்டால் அந்த மலையும் உன் காலுக்கடியில் தான் தோன்றும். நீ கடந்த காலத்தில் சந்தித்த சில பிரச்சனைகளை எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் தோன்றாமல் நீ சரி செய்து கொண்டால் வெற்றி உன் வசமாகும். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய எண்ணங்களும் நேர்மையானவை செல்லமே. அதனால்தான் உன் சாயப்பா உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உன்னை தேடி வந்து விட்டேன். அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன் செல்லமே. நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் நிஜமாக நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.